வணக்கம். ஸ்ரீ விஷ்ணுமாயா அருள்வாக்குப்பீடம் பல்லடம் சாய்பாபா கோயில். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த ஆடி அமாவாசைக்கு ஒரு சிறப்பு உண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா பெரியவங்க இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கான நாட்கள் தேதிகள் தெரியாது. முன்னோர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த தோஷங்கள் பாவங்கள் அவங்களுடைய எண்ணங்கள் நமக்கு ஏதாவது சங்கடங்களை கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த ஆடி அமாவாசனைக்கு புனித நதிகளில் நீராடி பித்ருகளுக்கு திதி கொடுக்கலாம். திதி கொடுக்கறதுக்கு இது உகந்த நாள். எந்த நாளில் இறந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆடி அமாவாசையில் போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்புடையதாகும். நமக்கு அந்த பாவங்களும் குறையும். அதே மாதிரி அவங்க பெரியவர்கள் முன்னோர்களுங்க நம்ம குலதெய்வத்துக்கு சமமானவர்கள், அவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள். அதனால் இந்த ஆடி அமாவாசைக்கு யாராரும் அவங்க பெரியவங்களுக்கு தேதி தெரியாமல் நாட்கள் தெரியாமல் ரொம்ப நாள் கொடுக்க முடியலை அன்னு இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் போய் நல்ல நம்ம கொடிமுடியில் பண்ணலாம், மேட்டுப்பாளையத்தில் பண்ணலாம், பாவநாசத்தில் பண்ணலாம், தாமிரபரணியில் பண்ணலாம். இப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் உள்ள இடங்கள் எங்கே இருந்தால் இந்த ஆடி அமாவாசைக்கு பண்ணுங்கள். இல்லை நாங்கள் எல்லாம் எங்கேயுமே போக முடியல அன்னு இருக்கிறவங்க உங்கள் வீட்டிலேயே படையல் போடுங்க. காலையிலேருந்து சாப்பிடாமல் விரதறங்க. சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கு படையல் போட்டு, தெய்வத்துக்கு படையல் போட்டு, காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருந்து அவங்கள திதி கொடுத்து வீட்டில் வச்சு கும்பிடுங்க. வணக்கம்.